எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபம் தோன்றிய வருஷம் 1972 கிட்டத்தட்ட இன்றைக்கு நிர்வாகம் தொடங்கி 54 வருடங்கள் ஆகிறது. நேரடி தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 7000 பேர் சுமைப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓய்வு பெற்றும் போய்விட்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு பூராக கிட்டத்தட்ட இன்றைக்கு 4000 தொழிலாளர்கள் தான் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3500 தொழிலாளர்களுக்கு மேலே இந்த நிர்வாகத்துக்கு சுமை தூக்கு தொழிலாளர்கள் தேவைப்படுகிறது. சுமை தூக்குவோர் மாநில பாதுகாப்பு சங்கம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசாங்கத்திடமும் நிர்வாகத்திடமும் அதை வைத்து நிர்வாகம் அரசாங்கம் செவி சாய்க்காத காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாடு பூரா சுமை தூக்குவோர் மாநில பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை நாங்கள் செம்மையாகவும் செழிப்பாகவும் அரசுக்கு தெரியப்படுத்துவதாக தான் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு முழு பொறுப்பே அரசாங்கமும் நிர்வாகமும் தான். ஆகையால் நாங்கள் என்ன கோரிக்கை கேட்கின்றோமோ நியாயமான கோரிக்கைகள் கேட்கின்றோம். இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலே 10 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து என்எம்ஆர் பணியாளர்கள் அட்டையெல்லாம் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருகை பதிவேட்டில் அவர்களை பேரை சேர்க்க சொல்கின்றோம். இலை சிவப்பு அட்டைதாரர்களுக்கு அவர்கள் 10 வருடத்துக்கு மேலே அதை கிரீன் அட்டையாக மாற்றி கொடுக்க சொல்கின்றோம். 7வது மாதம் ஏற்ற வேண்டிய ஊதிய உயர்வு நிலுவையில் இருக்கிறது, அதை அமுல்படுத்த சொல்கின்றோம். தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடத்துவதற்கு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஆதலால் இதுவரையிலே நேரடி கொள்முதல் நிலையத்தில் பணி செய்கின்ற சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு சார்பாக 40 கிலோ மூட்டை ஒன்றுக்கு 10 ரூபாயாக அறிவித்திருக்கிறது. இந்த கழகம் தோன்றிய 54 வருடத்தில் நாங்கள்லாம் நேரடி தொழிலாளராக பணி செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவரையிலே அட்லீஸ்ட் ஒரு மூட்டைக்கு 2 ரூபாய் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. நீங்கள் 2025 நவம்பர்லேயே கூட பார்த்தீங்கன்னா ₹1.98 தான் இந்த நிர்வாகம் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. சுமை தூக்குவோர் பாவ மூட்டையை நிர்வாகம் அரசாங்கமும் தொடர்ந்து வஞ்சிக்கிறது. அதை அரசாங்கத்துக்கு நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக தான் இந்த சுமை தூக்குவோர் எல்லாமே சேர்ந்து பணி செய்து கொண்டிருக்கின்றோம். விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து 4 ஞாயிற்றுக்கிழமையில் கூட பணி செய்து கொண்டிருக்கின்றோம். தொழிலாளர்கள் லீவு என்பதே இல்லை. எங்களை தொடர்ந்து இந்த நிர்வாகமும் அரசாங்கமும் வஞ்சித்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நல்ல ஒரு முடிவெடுத்து எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கூடிய விரைவில் அறிவிக்குமாறு இந்த சுமை தூக்குவோர் சங்கத்தின் சார்பாக அனைத்து தொழிலாளர்கள் சார்பாக நாங்கள் இதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கட்ட போராட்டம் என்பது எங்களுடைய மத்திய சங்கத்தினுடைய நிலைப்பாட்டை அறிந்து அடுத்த கட்ட போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.